ஸோ முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசி. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் எடுக்கும் பொழுது செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதனாக வரனால நீங்கள் செய்யக்கூடிய தானம் மெயினாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்று தான் செய்யணும். அதுவும் யார் யாருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் ரீதியாக நோயுற்று இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அல்லது மருந்து மாத்திரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 ரூபாய்க்கோ இல்லை உங்களால் எவ்வளவு முடியுமோ, பணம் வந்து கணக்கு கிடையாது, இவ்வளவு தான் அப்படிங்கிறதும் கணக்கு கிடையாது தானத்தில். உங்கள் கையால் 1 ரூபா வந்து முழு மனதோடு போட்டிங்கன்னா அதுவே வேறு பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் உடல் நோயுற்று இருக்கக்கூடிய நபர்கள், ஹாஸ்பிட்டல் செலவுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த பண உதவியாகவோ அல்லது மருந்து மாத்திரை உதவியாகவோ நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக வந்து இதை செவ்வாய்க்கிழமை அன்று செய்யணும். செவ்வாய் ஹோரையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. ஸோ அதை தவிர்த்து வந்து மற்ற நேரங்கள் ராகு யமகண்டம் நேரத்தை வந்து தானத்தின் போது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு காரியமும் ராகு காலத்திலையோ யமகண்டத்திலையோ செய்யும் பொழுது நமக்கு உடனுக்குடனே தடைகளை கொடுத்துரும். ஸோ இது 2 டைம் பீரியடை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் 6 to 7. ஸோ இந்த ஹோரையில் குறிப்பிட்டு இந்த மருந்து மாத்திரைக்கு உண்டான தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நீங்களே வந்து உடல் ரீதியாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த அணுக்கள் குறைபாடு, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது மட்டும் இல்லை, கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும்.